ப்ரோ பொருள் எங்கே வைக்கணும்னு ஆளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் எப்பவும் போல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கேமராவும் இல்லை, ஆள் நடமாட்டமும் இல்லை, பொருள் வைக்கிறதுக்கு சூப்பர் இடம். ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. அங்கே வேறு யாரும் இல்லையே? யாரும் இல்லை. கிளியர். சரி சரி, உடனே போகாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்பார். போலீஸுங்களாம் நம்ப முடியாது, உள்ளே வச்சிருச்சிங்கன்னா நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்கடா. ஓகேண்ணே, கொஞ்ச நேரம் பார்க்குறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ டெனி, இப்போ தான் முடித்தேன். 8 டெலிவரி ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கு. சமார். டெனி, இந்த இன்வாய்ஸ். ஓ, 8 டெலிவரி எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். ஓகே குட். சமார் சாப்பிடு. எப்பா, இதனால பட்டதே போதும், இது நீயே குடி. ஓகே சமா, என்னைய பார்க்காம போயிருந்தா என்னவா இருப்ப? என்ன, நான் போய் சேர்ந்துருப்பேன். என் பொல்லாத காலம் என் பொண்டாடி போய் சேர்ந்துட்டா. ஆமாம், வெளியே பசங்க புதுசாக இருக்காங்க, பார்த்தேன். ஆமாம் சமா, எத்தனை நாளைக்கு தான்
லோக்கல்லே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இறங்கிட்டேன். சொல்லவே இல்லை. கான்ட்ராக்ட் புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு. நல்ல லாபம் பார்க்கலாம். பசங்களுக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும்ல. நீனும் செய்யலாமே, சைடு இன்கம் தானே. எனக்கு அவ்வளோ தேவைகள் இல்லை டேடி. எல்லாம் சகனா படிப்புக்கு மட்டும்தான். ஆனால் எனக்கு தேவை. இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். அதுக்கு பிறகு அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ணுறத மறந்துடாத டேடி. சமர், எனக்கு உன்னிடத்துலேருந்து ஒரு உதவி வேணும். இந்த வேலை, இந்த வாழ்க்கை எல்லாம் நீ கொடுத்தது டேடி. என்ன சீன்னு சொல்லு, செய்கிறேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. பயந்துட்டேன். இது ரக்ஷியோட தானே? இல்லை, இப்போ இது உன்னோட. விளையாடாத ஆதிரா. அதுக்குள்ள எப்படி சுட்ட? அதுக்குள்ளதான். சிசிடிவி ஸ்விம்மிங் பூல்லையா? கன்ஃபார்மாக தெரியுமா? 2 வாரமாக ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனது எதுக்காக நினச்ச? பாய்ஸ் எல்லாம் ஜட்டியோட சுடுறத பார்க்கவா? நோ சிசிடிவி. இந்த வாட்சோட விலை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? $4,900. ஸோ இந்த மாதம் நம்ம கொட்டா எச்சி. பாவம் ரக்ஷி, அவளுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ எத்தனை ரூம் ஃப்ளாட்டில் இருக்க ஆதிரா? இது என்ன புதுசாக கேட்குற? சொல்லு. 4 room flat. நான் அதில் கூட இல்லை, 3 room ஃப்ளாட் தான். ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அல்துர் அக்கொண்டோ. அவகிட்ட இந்த மாதிரி 10 வாட்ச் இருக்கும். நம்ம பண்ணுறதெல்லாம் சில்லற விஷயந்தான். ஸோ அவ்வளோ ஃபீல் பண்ணாத. சில பேர் மாளிகையில் வாழ்கிறாங்க, நம்மலாம் கடைசி வரைக்கும் மாடி வீட்டு ஏழையாகவே இருக்கணும்.
எங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹாய் ஆதிரா. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம சிஸ்டம் அப்படி சஹானா. எனிவேஸ் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். பாலி முடிஞ்சோடனே லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். அமர், ஹாய் டெனி. எப்படி இருக்கு? நம்ப வண்டியா? கலக்கிற டெனி. அதான் வண்டி உன் பேரில் தான் இருக்கு. அப்படியா? நான் இது நினச்சி கூட பார்க்கல. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வண்டி உன் பேரில் இருக்கு. ஆமாம், யார் ஓட்ட போகிறாங்க? நம்ம பசங்க தான் ஓட்ட போகிறாங்க. மாதம் 3000 வெள்ளி இன்ஸ்டால்மெண்ட்டு. பார்த்துக்கலாம், ஓட்டி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. You research from the clinic, Mr. Summer. பட் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டால் எனி டைம் வாக்கின் பண்ணலாம். ஆல்கஹால் அடிக்ஷன் எவ்வளவு கஷ்டமான நிலைமைக்கு ஒருத்தரை தள்ளிடும்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ டேக் குட் கேர். தேங்க்ஸ் மிஸ் ராணி. இனிமேல் இந்த நிலைமைக்கு நான் போக மாட்டேன். குட். இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஃபார்மசிட்டிக்கல் டெலிவரி செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, குட் ஐவேஷன். எல்லாம் என் பாஸ் டேனிக்கு தான் தேங்க்ஸ். அவர் தான் அந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்காரு. டேனி இங்கே 3 தடவை வந்திருக்காரு. உங்களை மாதிரி பிரச்சனை உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படியா? அவங்க ரிகவர் பண்ணதுக்கப்புறம் அவர் கம்பெனிலே வேலை போட்டு கொடுக்குறாரு. தட்ஸ் வாட் ஹி டோல்ட் மீ. அவர் என் பேரில் கூட வேன் எடுத்து கொடுத்துருக்காரு. வெரி நைஸ் மேன். வேலை இடத்துல வந்து ஒழுங்காக பார்த்து வேலையை ஒழுங்காக சேஃபாக பார்த்து வேலை செய்யணும். ஓகே ரவி, அன்றைக்கி வண்டி நீ தானே ஓட்டினேன்? ஆமாண்ணா. ஓகே, இன்னைக்கு நீ ஓட்டு. அண்ணா எந்த வண்டிண்ணா? அதான் சம்மர் பேரில் வாங்கினல சில்வர் வண்டி, அதை ஓட்டு. சாவியை கொடுத்துருவான்ட்டேன். என்ன நடக்குது சாகரா? வாய் திறந்து பேசு சாகரா. என் பர்சனல் மேட்டரில் எதுக்கு தலையிடுறீங்க? நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ எதுக்கு என்கிட்ட உங்களுக்குறீங்க? நீ தப்பான வழியில் போயிட்டு இருக்க சாகரா. இதை கேட்டா நான் வம்பளுக்கிறேன்னு அர்த்தமா? ஓ, அப்போ நீங்கள் பண்ணதுன்னா பெரிய ஒழுங்கா? நான் என்ன கேட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் எங்கே கிடைச்சிருந்து கேட்டா டைரக்டாக பதில் சொல்றது விட்டுட்டு நான் ஒழுங்கா நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. சானா,
அம்மா எப்படி செத்து போனாங்க? ஏன் இப்போ மட்டும் வாய் முட்டை நிற்கிறீங்க? இதே கேஸ் ஸ்டவ் வச்சு தான் இறந்து போனாங்க. அப்போ நீங்கள் எந்த நிலைமையில இருந்தீங்க? அப்பயும் பாலா போனால் அதே குடி. உங்களுக்கு மற்றவங்க பற்றினா என்ன கவலை? ஏதோ ஒரு பழக்கத்தில் நானா வேணும்னா எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைப்பாங்க. நீங்கள் அவங்க உயிரோடு இருக்கிறப்பே கொல்லி வச்சுட்டீங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனால் இப்போ மாறிட்டேன். எல்லாம் உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. என்னால் ஒன்றையும் இழக்க முடியாது சார். ஆமாம், ஆகுனா இதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க. அவங்க உயிரோடு இருந்தப்ப ஒரு வேலைக்காச்சும் போனீங்களா? சம்பாதிக்கவும் வக்கு இல்லை, அவங்கள காப்பாற்றுறதுக்கும் வக்கு இல்லை. நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை என் கையில் தான். ஆமாம், இதெல்லாம் திருடுன்னா போதுமா? ஆனால் இதெல்லாம் தப்பு சார். தப்பு தானே எனக்கும் தெரியும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க, என்ன தவிர. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களால் அனுப்பிச்சு தர முடியுமா? முடியாதுல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு அட்வைஸ் பண்ணுற பொசிஷனில் நான் இல்லை. ஆனால் அப்பா சாரா, அது இப்போதான் உங்களுக்கு புரியுதாப்பா? டேனி. ஆமாம், வா. நாளைக்கு மெயின் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக அனுப்பணும். டேனி, அதான் ரெடி பண்ணிட்டு ஒரு பிரச்சனை. நாளைக்கு எனக்கு ஒரு நாள் லீவு கொடுக்க முடியுமா? ஏய், ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது. 1 ஹவருக்கு $50. இதுக்கு முன்னாடி என்னோடய கசின் செஞ்சுருக்கான். வேலை முடிஞ்சோடனே அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இது பண பிரச்சனையா? பண பிரச்சனை தான் முதல்ல கேட்டிருப்பேன். எனக்கு சாண கூட ஒரு சின்ன சண்டை. அவள் தப்பான வழியில் போயிட்டு இருக்கா. ஏதாச்சும் பெருசாக மாட்டுறதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். 1 ஹவருக்கு $50? ஆ, இதோ ஃப்ளையர். கவலைப்படாத சானா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம நிறையா சமைச்சிக்கலாம். சம, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்மளும் இந்த வயசுலேருந்து தானே வந்திருக்கிறோம். என் சின்ன பொண்ணு தானே. என்ன சகனா பாலி ஃபஸ்ட் இயர் தானே? ஆமாம் டேனி. என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டாரு. எனக்கும் ரோஷம் இருக்கு. ஏய் ரிலாக்ஸ், ஒவேல அக்கறையில் அப்படி பேசியிருப்பாரு. நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓ சரி. எதுவும் பாய் ஃப்ரெண்ட் எதுவும்? இரு கொஞ்சம் இரு. எனக்கும் அக்கறை இருக்கா அதிரா? அம்மா இருந்தப்போ இந்த சந்தோஷம் இப்போ வீட்டில் இல்லை.
இதெல்லாம் டெம்பரரி தான் சானா. கூடிய சீக்கிரம் நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். அப்புறம் நீயும் உங்கள் அப்பாவும் பேஷ்பேக் பண்ணிக்கலாம். ரவி சொல்கிற போலீஸ் வேட்டனை நம்பர் பிளேட் மாற்றணும், இதெல்லாம் மாட்டிக்குவோன்னு. ரவி இங்கே பார், யாரும் வெளியில் போக வேண்டாம், எல்லாரும் உள்ளே இருக்க சொல்லு. சரிண்ணே. நான் வீட்டில் இருப்பதை மறக்கணும்னா வீட்டையே மாற்றணும். இங்கே இருக்கிற மெமரிஸ்லாம் என்னை சும்மா விடாது. ஆனால் அந்த சரக்கு கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. அது எப்படி வச்சுருக்காங்க? ஏய் ரவி என்னடா அப்போ நம்ம 2 பேரும் ஒரு வீடு எடுத்து தனியாக தங்கிக்கலாமா? அப்போ அப்பா சொல்லு, ஃபங்க்ஷன் ஏரியாவில் ரொம்ப கட்டுப்படியாக இருக்குண்ணே. அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஓகேயா? வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டோம். வேற எங்கேயாச்சும்னா அவர் பழையபடி மோசமாக மாறிடுவார். சரிண்ணே. ஏய் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் வைடா, ஃபோனை வை. அவர் மேலே எனக்கு கோவம் இருக்காதிரா, ஆனால் விருப்பம் இல்லை. சாரி சமர். He is still my father. நீ லீவ் எடுத்துக்கோ. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோஷரில் ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. நான் போய் அதை பார்க்குறேன். நான் வெள்ளிக்கிழமை வரேன். வேணாம், அதை நான் செய்கிறேன். தடவை பண்ணுற ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. நான் சமர், சகனோட அப்பா. சகனோட எட்டிசி பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு எதுவும் தெரியாது அங்கிள். இதை பாரு, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் சில தப்பான வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளோதான். நான் உண்மையை சொல்லிடுறேன் அங்கிள், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல.
அது சும்மா சில பொருள்லாம் திருடி ஆன்லைனில் விற்றுருவோம் அங்கிள். பொருளா? ஆமாம், வாட்ச் பேக்ஸ் அந்த மாதிரி. ஆ, எதுக்கு? பணத்துக்காக. பணத்துக்காகவா? நீ படிச்ச பொண்ணு தானே, அறிவில்ல? இதனால தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியும் அங்கிள், ஆனால் அண்ணா சகனா உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாளா? இல்லை அங்கிள், நாங்கள் 2 பேரும் இதை சேர்ந்து தான் செஞ்சோம். பணம் கிடைக்குன்னு ஆசையில் அப்படி செஞ்சிட்டோம். படத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? நீ புத்தி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சேர்ந்துட்டு ஆடுற போலீஸ்கிட்ட மாட்டிட்டு உங்க 2 பேரும் ஃபியூச்சர் என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? இது என்ன விளையாட்டா தெரியுதா உனக்கு? பேர் என்ன? ஆதிரா. என்ன? ஆதிரா. ஆதிரா. வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது அங்கிள், அம்மா கிட்ட நானே சொல்லிடுறேன். மாட்டினதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா ஞாபகமே வருதா? அப்படிலாம் இல்லை அங்கிள். சரி, வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடுங்க. நாங்கள் திருந்திட்டோம் அங்கிள். ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு, நல்ல பணம் கொடுக்குறாங்க. பாட்டேமா? என்ன வேலை? அது புரோட்டீன் பவுடர் டெலிவரி பண்ணணும். ஒரு ஹவருக்கு $50 கொடுக்குறாங்க. அது யாரோட கான்டாக்ட்? அது யாருன்னு எனக்கு தெரியாது. கர்சன் பையன் அனுப்பியிருந்தான், அதை பார்த்து ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணோம். புரோட்டீன் பவுடர் ஒரு இடத்துல டெலிவரி பண்ண சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும் அங்கிள். எங்க அந்த டெலிவரி பாயிண்ட்? சனா, இங்க என்ன பண்ணிருக்கு தெரியுமா உனக்கு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணாமல. அதுல என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? அண்ணே, போலீஸ்ட்ட சொல்லிட்டாப்புல இருக்கு. என்ன பண்ணிட்டோம்? என் விஷயத்தை தலையில உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். சனா, அதுல டாக்ஸ் இருக்கு. ஏடு 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 பின்னாடி ஏடு. எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்க தெரியுமா உனக்கு? சனா! சனா, அப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா. சனா, சனா. சனா.
அண்ணா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருந்துருச்சான். இப்போ என்னென்ன பண்ணுறது? அப்போது அவன் கண்டிப்பாக வருவான். ரெடியாரு. அண்ணே அவன் வந்துட்டான். இதை சொல்ல வந்தியா? ஆனந்தம் பார்த்தேன். போ ரெடியார். வா சமர். கேள்விப்பட்டேன். ஐம் சாரி. இந்த பசங்க இருட்டில் அறுவுக்கட்டும். ஐம் சாரி. எப்படி டேனி ஒன்றால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? சமர், பணம் எது வேணுமா? வாங்கிக்கோ. நான் இழந்ததை பணத்தால் ஒன்றால் ஈடு கொடுக்க முடியுமா? சமர், நடந்தது ஒரு விபத்து. அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பவுடர் மாஃபியா எல்லாம் எனக்கு தெரியும் டேனி. ஓ, உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஏய், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இங்க பார், உன் மகளுக்கு நடந்தது ஒரு விபத்து. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏய், அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. டேனி, படிக்கிற பசங்களை நல்ல பேமெண்ட் கொடுத்து புரோட்டீன் பாக்ஸில் ட்ரக்ஸை வச்சு அது பணக்கார பசங்களுக்கு சப்ளை பண்ணுற. நீ நிறைய சம்பாதிக்கணும். அதுக்காக அதில் பாதிக்கப்பட்டது ஏன் மக. இன்னும் எத்தனை பேர் இதுக்கு பலியாவாங்க? அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் டேனி. ஆமாம், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்கே பா, நீ குப்பையில் இருந்த, உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது நான். அதை மறந்துடாத. அதை நான் மறக்கல டேனி. அதனால தான் இன்னும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன குரல் உயருது? ஏய், திஸ் இஸ் மை பிளேஸ். வந்தியா, வேலையை பற்றியா போய்கிட்டே இருக்கணும். நான் சம்பாதிக்கணும். என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன்னு நினச்சேன் டேனி. ஆனால் பாலில் விஷத்தை போட்டு கொடுக்குறியா டேனி? நான் உன்னை வார்ன் பண்ணுறேன். நீ என்னைய வான் பண்ணுறியோ? ஆ சமா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்குறேன். இப்பொடி பயடா, போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் நிறுத்திட்டு டேனி, நான் வழியில் வரமாட்டேன். சகனாக நடந்தது நீ யாருக்கும் நடக்க விடாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பணம் 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 பணத்துக்காக உங்க அம்மாவை வித்துருவியா நீ? ஏய், என்ன சொன்ன? டேய், நாய் அடிச்சு வரட்டுங்கடா. டேனி, என்ன குடிக்காரனா தான் உனக்கு தெரியும். என்ன சண்டைக்காரனை பார்த்தது இல்லைல்ல.
போறடே நீ? ஆடா ஆடா போட்டுட்டா முடிஞ்சிருச்சு வச்சியா? செத்தது என் மகன். விட்டுடா. உன் சப்ளையே யார்? சொல்லுடா. சொல்ற விடு விடு விடு. பாரு பாரு பாரு. So, Singapore and Hong Kong. உன் தலையெடுக்க வரண்டா. அழகான நகரம், அழகான பிள்ளைங்க, நிறைய நல்லவங்க. ஆனா இந்த பூங்காவில் சில விஷ பாம்புகளும் இருக்கு. அப்படி ஒரு பாம்பு தான் என் சகானாவை கொண்டுடுச்சு. ஒரு பக்கம் நட்பு, இன்னொரு பக்கத்தை புரட்டினா நம்பிக்கை துரோகம். கத்தியால கையை கிழிச்சு அதே கையால அதுக்கு மருந்து எடுத்து கொடுக்கிற மாதிரி காயப்பட்ட வலியை கூட தாங்கிக்கலாம். ஆனா துரோகம், எனக்கு உதவி செய்யற மாதிரி இருந்ததெல்லாம் அவங்க பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு. இங்க சாதாரணமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கார், வீடு, அந்தஸ்து எல்லாமே பெருசா இருக்கணும், புதுசா இருக்கணும். அடிப்படை வாழ்க்கையை குற்றம் மாதிரி பார்ப்பாங்க. இது இந்த சமுதாயத்தோட சாபம். அப்படிதான் என் சகனம் அடுத்தவங்க மாதிரி வசதியா வாழணும்னு நினைச்சிட்டான். அது சுயநலத்துக்காக சில பேர் தப்பான வழியில பயன்படுத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி போனது சகன உயிர் மட்டுமில்ல, என்னுடைய இப்ப மிச்சம் இருக்கிறது அவரோட நினைவுகள் மட்டும்தான். நடக்கிறதெல்லாம் திடீர்னு எல்லாரும் சும்மா இருந்துட்டா அப்புறம் இது உண்மையே மாறாது.
தப்பான வழியில பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவனுக்கு இங்கே இடம் இல்லைன்னு நான் காட்டுறேன். இப்பிருந்து ஒவ்வொரு பகலும் எதிரி, ஒவ்வொரு ராத்திரியும் என்னோட பேட்டை. நான் போறேன் இந்த ஆட்டத்தை முடிக்க. இனிமே